அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனித வர்க்கத்தை இந்த உலகத்தில் படைச்சு அவங்க எப்படி வாழணும், எந்த வழியில் வாழ்க்கையை நடத்தணும், குடும்பமாக எப்படி வாழணும், தனி மனிதனாக எப்படி வாழணும், சமூகமாக எப்படி வாழணும் என்றதை வழிகாட்டி இருக்கிறான். அதை வழி காட்டுறதுக்காக வேண்டி காலாகாலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதன், அதுக்கு பின்னால் ஒவ்வொரு காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி 1,24,000 நபிமார்களை அனுப்பி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொற்று இன்று வரைக்கும் அல்லாஹ் வழிகாட்டி கொண்டிருக்கிறான். அந்த தோரணையில் வந்துதித்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி, அந்த அல்லாஹ்வுடைய தூதர். எமக்கு அந்த அல்லாஹ்வுடைய செய்திகளை எத்தி வச்ச அந்த நபி பிறந்த மாதம் ரபியுனில் அவ்வல் மாதம். இன்னும் சில தினங்களில் இலங்கையில் நாங்கள் அந்த தினத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். இந்த மாதத்தை ஒட்டி என்னுடைய ஜுமாவுடைய தலையங்கத்தை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோட ஒட்டி நாங்கள் ஏன் படைச்சப்பட்டிருக்கிறோம், நாங்கள் யார், எப்படி எங்களோட வாழ்க்கை, அதாவது தனி மனித வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தொழில் ரீதியான சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், அல்லது சமூகம் சார்ந்த மஸ்ஜிதோடு அண்டிய இந்த நிர்வாக அமைப்புள்ளுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாக எப்படி வாழணும் என்றதை தொட்டு காட்டலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் இந்த ஜுமாவை கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்றான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் இந்த பூமியில என்னுடைய பிரதிநிதிகளை உருவாக்க போறேன், படைக்க போறேன், நியமனம் செய்ய போறேன் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்துடைய தஃப்சீரை எடுத்து பார்த்தால் அது ஆரம்பிக்கிற நேரம், தஃப்சீரை வாசிக்க ஆரம்பிக்கிற நேரம் ஒரு பெருமையாகவும் இருக்குது. ஏண்டா இந்த ஆயத்துக்கு கீழே உலமாக்கள் கொண்டு வராங்க, நபிமார்கள் கூட இந்த ஹலீஃபா அல்லாஹ் பிரதிநிதி என்று சொன்னதுக்கு பின்னால அவங்க வழிகாட்டிகளாக இருந்தாங்க. ஆனால் இந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட, குறிப்பாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம், உம்மத்தாகிய எங்கட அந்தஸ்தை பார்த்து பொறாமப்பட்டாங்க. நபிமார்கள் பொறாமப்பட்டாங்க. நபிமார்கள் எங்கள்ல ஒருத்தரா வாரத்துக்கு கேட்டாங்க. எல்லாரும் கலீஃபாக்கள், எல்லாரும் பிரதிநிதிகள், எல்லாரும் அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள் தான் இந்த உலகத்தில் என்றாலும் அல்லாஹ் இந்த உம்மத்தை, இந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை கண்ணியப்படுத்தினான். எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினான் தெரியுமா? நபிமார்கள் கூட பொறாமப்பட்டாங்க, நாங்க இந்த உம்மத்தில் ஒருத்தரா வரக்கூடாதா? கண்ணியமான சகோதரர்களே, அந்த அப்படியே தஃப்சீரை வாசிச்சு வார நேரம் எங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது. இந்த நபியோட உம்மத்து அதையும் தாண்டி ஆழமாக படிக்கிற நேரம், இந்த ஹலீஃபான்ற வசனத்துக்கு பின்னால உள்ள அர்த்தத்தை பார்க்கிற நேரம், இது ஒரு பதவி அல்ல, இது ஒரு பொறுப்புன்றது விளங்குது. ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த ஆயத்தை வச்சு பார்க்கிற நேரம், நீங்க முஸ்லிமோ முஸ்லிம் இல்லையோ, நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள் இந்த பூமியில. அல்லாஹ்வுடைய பிரதிநிதி எப்படி இருக்கணும் என்று எங்களுக்கு சில சட்டதிட்டங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்குது. அது நீங்க ஆலிமாக மட்டும் இருக்க தேவையில்ல, நீங்க ஆணாக மட்டும் இருக்க தேவையில்ல, நீங்க குடும்ப தலைவராக மட்டும் இருக்க தேவையில்ல, நீங்க நிர்வாகத்தில் மட்டும் இருக்க தேவையில்ல, நிர்வாக தலைவராக இருக்கணும்ன்றதல்ல. மாற்றமாக ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. நானும் நீங்களும், நாங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ வேண்டும்? ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ரா,
நீங்க ஒவ்வொருத்தரும் மேய்ப்பாளர்கள். உங்களுக்கென்று சொல்லி சில ஒரு மந்தை இருக்குது. உங்களோட வீடாக இருக்கலாம், உங்களோட குடும்பமாக இருக்கலாம், உங்களோட தொழில் துறவாக இருக்கலாம், ஏன் உங்களோட உடம்பு கூட நீங்க வகை சொல்ல வேண்டிய ஒன்றுதான். நீங்க கியாமத்து நாள் உங்களோட உடம்பை பத்தி கேட்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலி பதனுக அலைக ஹக், வலி பதனிக அலைக ஹக். உங்களோட உடம்புக்கும் நீங்க அல்லாஹ் இடத்துல வகை சொல்லணும். நீங்க உடம்பை பராமரிச்சீங்களா? நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டீங்களா? நேரத்துக்கு தூங்கினீங்களா? நேரத்துக்கு எழும்பினீங்களா? உங்க உடம்பை ஆரோக்கியமா வச்சிருந்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி அடுத்த கட்டம் தான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்டதாக உங்களோட உடம்பை வச்சிருந்தீங்களா? அல்லாஹ் ஹராமாக்கினவைகள் இருந்து உங்களோட உடம்பை தூரமாக்கி இருந்தீங்களா? அல்லாஹ் செய்ய சொன்ன விடயங்களுக்கு மட்டும்தான் உங்களோட உடம்பை பாவிச்சீங்களா? இதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களோட கண்ணுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு இருக்குது, உங்களோட நாவுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு இருக்குது, உங்களோட காது, கை, கால், முழு உடம்பு ஆரம்பிச்சு உங்களை சாடியவர்கள், அண்டியவர்கள், உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உங்களோட ஊரை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு கீழே இருந்தவர்கள், மாணவர்கள், குழந்தைகள், ஊர்வாசிகள், இவங்க எல்லாரையும் பத்தி ஒவ்வொருத்தரிடத்திலையும் கேள்வி கணக்கு இருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஏன் தெரியுமா? அல்லாஹ் இந்த ஆயத்துல உலமாக்களை மட்டும் விழிச்சு நீ ஹலீஃபான்னு சொல்லல, தலைமைகளை மட்டும் விழிச்சு நீ ஹலீஃபான்னு சொல்லல, தகப்பன்மாரை மட்டும் விழிச்சு அல்லாஹ் ஹலீஃபான்னு சொல்லல, மாற்றமாக ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாரும் ஹலீஃபாக்கள், அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள், நீங்க எப்படி வாழணும், அல்லாஹ்வோட பயம் எப்படி இருக்கணும் என்றதை பத்தி எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த குர்ஆன்லையும் இந்த நபிமார்கள் மூலமாகவும் எங்களுக்கு காலங்கள்ல வந்து சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருந்தான். கண்ணியமான சகோதரிகளே, முதலாவது விஷயம், ஹலீஃபான்ற நேரம், பிரதிநிதின்னு வார நேரம், இது வெறுமனே ஒரு பதவி அல்ல, மாற்றமாக ஒரு பொறுப்பு என்றதை நாங்கள் உணரணும். அதுக்கு பின்னால எந்த பொறுப்பு, யாருக்கு நான் பொறுப்பு, எதுக்கு நான் பொறுப்புன்றதை நான் உணரணும். நான் சொன்ன மாதிரி உடம்புக்கு ஒரு ஹக் இருக்கிற மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு தந்த ரிஸ்க்கு ஒரு ஹக் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் அனுபவிக்க இயலாது. அது பணம், பொருள், தங்கம், சேமிப்பாக இருந்தால் ஜகாத் இருக்குது, கடமை, சதக்காக்கள் இருக்குது. அல்லாஹ் அவங்கள பணக்காரனா வச்சிருக்கிறானா, ஏழைகள்ட துயர் துடைக்கணும், இது அவங்களோட பொறுப்பு. இது ஒரு நீண்ட தலையங்கம். அதாவது உங்களுக்கு அல்லாஹ் தந்த ரிஸ்கை பத்தி பேசுறதாக இருந்தால், சாப்பாடு நான் தானே சம்பாதிச்சேன் என்று சொல்லி வீண் விரயம் செய்யலாது. உடுப்பு நான் தானே வாங்கினேன், நான் கஷ்டப்பட்ட பணம் தானே, வீண் விரயம் செய்யலாது. இந்த அளவுக்கு இஸ்லாம் வீடு எப்படி கட்டணும் என்றும் சொல்லி தந்திருக்கிறது. தேவைக்கு மேல் மிச்சமாக வீடு கட்ட அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ சஹாபாக்களோட வீட்டை பார்த்து உடைக்க சொன்னாங்க. இது தேவையில்லாத செலவு, இது மண்ணுக்கு செலவழிக்கிற காசு, ஒரு அளவுக்கு மேல செலவழிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஹலாலாக சம்பாதிச்சா சில விடயங்களுக்கு செலவழிக்கலாம், அத்தருக்கு செலவழிக்கலாம், வாகனத்துக்கு செலவழிக்கலாம், நல்ல உடுப்பு உடுக்கலாம், நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். ஆனால் வீண் விரயம் செய்யலாது. ஏழைகளோட சேர்ந்து, ஏழைகளோட அவங்களோட துயரையும் தொடச்சு அல்லாஹ் சில பேரை பணக்காரனை வச்சிருக்கிறான், சில காலத்துல சில பேரை ஏழைகளை வச்சிருக்கிறான். ஏழைன்னு சொன்னா அவன் பரம்பரை ஏழைன்றது அர்த்தமும் அல்ல. பணக்காரன் என்ற அவன் கியாமத்து நாள் வரைக்கும் அவன் பரம்பரை பணக்காரன்றதும் அல்ல. அல்லாஹ் ஒவ்வொரு காலத்துல ஒருத்தருக்கு பணத்தை தருவான், ஒவ்வொரு காலத்துல எடுத்து சோதிப்பான், ஒவ்வொரு காலத்துல அல்லாஹ் தந்தும் சோதிப்பான். எல்லாம் சோதனைகள் தான். எல்லாத்துக்கும் நாங்க வகை சொல்ல வேண்டியிருக்குது அல்லா இடத்துல. இதே மாதிரி கண்ணியமான சகோதரி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்பம், அல்லாஹ் குடும்பத்தை தந்திருக்கிறான், உறவுகளை தந்திருக்கிறான். இது மிக பயங்கரமான, மிக கவனமாக இருக்க வேண்டிய, மிக பொறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? நான் இதுக்கு முன்னால சொன்ன பொறுப்புகளை விட ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து நாள்ல கேள்வி கணக்கு கேட்கிற நேரம் அல்லாஹ்வுடைய அரிசி கொண்டு வரப்படும். மஹ்ஷருடைய மைதானத்துல அல்லாஹ்வுடைய அரிசி கொண்டு வரப்படும். அந்த அல்லாஹ்வுடைய அரிசில
2 விடயங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். ஒன்று குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம். 2வது குடும்ப உறவு, சொந்த பந்தம். இது அரிசில தொங்கிக் கொண்டிருக்கும். 2மே குர்ஆனும் சொல்லும், சொந்த பந்தமும் சொல்லும். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவன் என்னோட நல்ல முறையில் நடந்து கொண்டான், இவன் என பாராட்டினான், இவன் என கண்ணியப்படுத்தினான், இவன் என்னோட சேர்ந்து வாழ்ந்தான், அதனால யா அல்லாஹ் நீயும் இவனை சேர்த்திக் கொள்வாயாக, இவனை கண்ணியப்படுத்துவாயாக, இவனை பாராட்டுவாயாக, இவனை சுவனபதியில கொண்டு வைத்து சேர்த்துவாயாக. எது சொல்லுவான்? குர்ஆனும் குடும்பமும். இதே மாதிரி இதே குர்ஆனும் இதே குடும்பமும் அதே இடத்துல இருந்து சொல்லும், யா அல்லாஹ் இவன் என்ன நாசமாக்கினான், இவன் என பேனல்ல, இவன் என்னோட சேர்ந்து நடக்கல்ல, இவன் என ஓதல்ல, இவன் இந்த குடும்ப உறவை பாதுகாக்கல்ல, யா அல்லாஹ் நீயும் இவனை தூரமாக்குவாயாக, நீயும் சேர்த்துக் கொள்ளாதே யா அல்லாஹ் இவன் நரகத்துல தள்ளுவாயாக என்று சொல்லி ஹதீஸுல் அடிப்படையில் வருது. இந்த ஷஃபாத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏனைய குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் ஏதாவது அமல்களை வச்சு தப்பிக்கொள்ளலாம், இருந்தாலும் இந்த 2 விஷயத்துக்கும் தப்பி போகவே முடியாது. ஆக குடும்ப உறவு வார நேரம், அது தாய் தகப்பனாக இருக்கலாம், இவங்களோட ஹக் என்ன, நான் ஒவ்வொன்றும் தனித்தலையங்கங்கள், அவைகள் உள்ளுக்கு நான் ஆழமாக போகல, மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஒரு மூமின், ஒரு மனிதன் எப்படி உலகத்தை வாழ வேண்டும் என்றதுக்காக வேண்டி. வாப்பா உம்மாவை நாங்கள் எப்படி பார்க்கணும், வாப்பா உம்மா குழந்தைகளை எப்படி பார்க்கணும், பாரபட்சம் இல்லாம நடந்து கொள்ளணும். ஒரு குழந்தையோட மட்டும் ஒரு மாதிரி, இன்னொருத்தனோட இன்னொரு மாதிரி இஸ்லாம் வழிமுறை சொல்லி தந்திருக்கிறது. மௌத்தானா தான் சொத்து எப்படி பிரிக்கணும் என்ற செய்தி வேற. வாப்பட உயிரோடு இருக்கிற நேரம் 2 ஒன்றுமல்ல, வாப்ப ஒரே மாதிரி தான் சொத்துக்களை பிரிக்கணும். பாரபட்சம் காட்டேலாது, பாகுபாடுகள் காட்டேலாது. இது வாப்பாட கடமை, உம்மட கடமை. குழந்தைகளோட எப்படி நடக்கணும், வாப்பட குடும்பத்தோட நல்ல முறை. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது தெரியுமா? வாப்பட குடும்பம் ஒரு புறம், உம்மட குடும்பம் ஒரு புறம், வாப்பட நண்பர்களை கூட மதிக்க சொல்லிருக்குது இஸ்லாம். அப்ப வாப்பட நான தம்பி. இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனை என்ன தெரியுமா? திருமணம் செஞ்சதுக்கு பின்னால, தான் குடும்பம் வந்ததுக்கு பின்னால வாப்பா உமாவை மறந்துடுறது. அப்படி வாப்பா உமா உங்களை மறந்திருந்தா இன்னைக்கு நீங்க அந்த ஆளாக இருக்க இயலாது. அதே மாதிரி மனைவி கணவனுடைய உறவு எப்படி பேணப்படணும், ஒவ்வொன்றும் நாங்கள் படித்து செய்ய வேண்டும். எப்படி வாகனம் வெறுமனே உள்ள 2 டயர் 2 சக்கரம் உள்ள ஒரு வண்டியை கூட எங்களுக்கு படிக்காம ஓட்டேலாண்டா, ஒரு மனிதனை எப்படி வீட்டில் கொண்டாந்து நாங்கள் ஓட்டுறது, ஒரு மனிதனோட எப்படி குடும்பம் நடத்துறது, உயிருள்ள இந்த ஜீவராசிகள் குழந்தைகள் எப்படி வளர்க்கிறது, நாங்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? இது சம்பந்தமான வகுப்பறைகள் இங்க நடக்கணும் பள்ளியில. வெறுமனே 5 நேரம் தொழக்கூடிய இடம் மட்டுமல்ல பள்ளி. தொழுதா மூடிட்டு போறது, தொழுகைக்கு மட்டும்தான் ஃபேன் போடுறது. நிறைய ஊர்ல பல பிரச்சனை இருக்குது. நான் எந்த ஊரையும் குறிப்பாக சொல்லல, மாற்றமாக இந்த பள்ளிகள் இவைகள் அமல் மூலமாக நிறையணும் என்று சொன்னா இவைகள் தான் அமல். தாலீமுடைய அமல்கள் நடக்கணும். குடும்பத்தோடு எப்படி நடந்து கொள்றது, வீட்டு சூழல் எப்படி நடத்துறது, அடுத்தது சுற்றுச்சூழல். இதுல எங்கள் அண்டையவர்கள், இந்த ஊரில் உள்ள மக்கள், இவங்களோட நாங்கள் எப்படி நடந்து கொள்றது, அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் எப்படி நடந்து கொள்றது. இதே மாதிரி சுற்றாடலை பற்றி இஸ்லாம் பேசியிருக்குது. மரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூழலோட நிறைய உதாரணங்களை சொல்லி காட்டுறாங்க. சுவனத்தில் மரம் கிடைக்கும் என்று சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அந்த மரத்துடைய பொறுமதியை சொல்லித்தாரதுக்காகவே. சுவனத்தில் நீரூற்றுக்கள் இருக்கும் என்று சொல்றாங்க. எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இயற்கையோட இணைக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த சூழல் மாசடையாம நாங்க எப்படி தனி மனிதனாக மட்டுமல்ல, ஒரு ஊர் என்ற வகையில நாங்கள் ஒன்று சேர்ந்து சிரமதானங்களில் ஈடுபட்டதாக இருக்கலாம். துப்புரவு சுத்தம் ஈமானின் பாதி என்று சொல்லி தந்த முதலாவது படிச்ச ஹதீஸ் நான் என் வாழ்க்கையில. நீங்க எந்த ஹதீஸை படிச்சீங்களோ தெரியா, என் வாழ்க்கையில நான் முதலாவது படிச்ச ஹதீஸ் அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி.
ஆனால் இன்றைக்கு கவலையான செய்தி, எங்கட இந்த ரோட்டில் உள்ள உணவகங்களாக இருக்கலாம், நாங்கள் வெறுமனே பார்க்கறது ஹலாலா ஹராமா மட்டும்தான். உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா இன்றைக்கு எத்தனையோ ஹலால் போடப்படாத உணவகங்கள்ல அந்த தஹூர் பேணப்படுது, சுத்தம் பேணப்படுது. ஹலால் என்று போர்ட் போடப்பட்ட, முஸ்லிம் என்று கடை போடப்பட்ட கிச்சன்ல போயிட்டு பார்த்தா கவலையான செய்தி. ஹலால மட்டும்தான் பேணுறோமே அல்லாம தஹூரை பேணல்ல, சுத்தத்தை பேணல்ல. இது கவனத்தை கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு முஸ்லிமாக. இதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்தான் சமூகம், ஒரு கம்யூனிட்டி. இதுல 2 அங்கம் இருக்குது. நான் சமூகத்துல ஒரு பிரஜையாக எப்படி வாழ்றது, அல்லது எனக்கு பட்டம் பதவிகள் பொறுப்புகள் தரப்பட்ட ஒரு நிர்வாகி, ஒரு தலைவர், ஒரு உத்தியோகத்தர், ஒரு ஊழியர், அரச ஊழியராக இருந்தால் நான் எப்படி சமூகத்தோட நடந்து கொள்றது, பாரபட்சம் இல்லாம நீதியாக நேர்மையாக முன்னேற்றத்தை கருத்துல கொண்டு அபிவிருத்திய ஒரு நோக்கமாக கொண்டு நான் எப்படி சமூகத்தோடு நடந்து கொள்றேன்ற ஒரு பக்கம் இருக்குது. அதிலே மிக கவனமாக இருக்கணும். நான் கடைசியாக முக்கியமான ஒரு விடயத்துக்கு வாரேன். ஒரு பிரஜையாக நான் எப்படி வாழ்றது. இன்றைக்கு கவலையான செய்தி தான். எங்களுக்கு தெரிஞ்ச முன்னால் ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு முஸ்லிம் ஊரு, ஒரு முஸ்லிம் தலைமைத்துவம் என்று சொன்னா ஒரு பள்ளிக்கு கீழே கட்டுப்பட்டு வாழுவாங்க. எந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க என்று சொன்னா பள்ளியை விட்டு தூர வீடுகள் அமைக்க மாட்டாங்க. இன்றைக்கு நிறைய நகர்ப்புறங்கள்ல பள்ளின்னு சொல்றது ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை. இப்ப நாங்க பள்ளியோட தான் நீக்கணும்ன்ற தேவை மக்களுக்கு இல்லாம ஆயிடுச்சு. தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பற்ற தன்மை இல்லாம போயிருச்சு. ஒரு சமூகத்தில் நான் என்ன வகைபாகம் இருக்கணும்ன்ற மறந்து வாழ்றாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, மக்கள் பிழை செஞ்சாங்க, தவறு செஞ்சாங்க, ரகசியமாக செஞ்சாங்க, ஒளிஞ்சி செஞ்சாங்க. ஒரு ஊர்ல ஒரு 3 பேர் 4 பேர் எல்லாருக்கும் தெரியும் இவங்க பகிரங்க பாவம் செய்யக்கூடியவங்க என்று சொல்லி. ஆனா இன்றைக்கு இது மாறி எதன் மூலமா, இன்டர்நெட் மூலமாக மாறிச்சா அல்லது மொபைல் போன் மூலமாக மாறிச்சா, எந்த சிந்தனையால மாறிச்சின்னு தெரியாது. இன்றைக்கு எல்லாரும் நாங்க அந்த கட்டுப்பாடு இல்லை. நிர்வாகங்களுக்கும் கட்டுப்படுத்த பயம், சட்டங்கள் அமுல்படுத்த பயம். எங்கட ஊர் பகுதியில் ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல தேவையற்ற போதைப் பொருட்களை பாவிச்சா பள்ளி தூண்ல கொண்டு வந்து கட்டப்படுவாங்க. தண்டனை கொடுத்தாங்க, அதை மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு யாருன்னும் தெரியாது, பாவம் செய்கிறவங்களுக்கு தண்டனையும் தெரியாது, போதை வஸ்துக்கள் பாவிக்கிறதுக்குரிய தண்டனை என்னான்னு தெரியாது. கவலையான செய்தி. இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் மட்டுமல்ல, ஆண்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் பெண்கள் போதை பாவனையில அல்ல, போதை வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க. சுபஹானல்லாஹ். கேவலமான நிலைமைக்கு ஒரு சமூகம் என்ற வகையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இவைகளை யாரு பார்க்கிறது, இவைகளை யாரு கேட்கிறது, இவைகளுக்கு யாரு வகத்தொகை சொல்றது? நான் அல்லாஹ்வுடைய ஒரு பிரதிநிதி, நான் அல்லாஹ்வை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த உலகத்தில் வாழணும், அல்லாஹ்வுடைய சட்டங்களை இந்த உலகத்தில் நான் நிறைவேற்றணும், நிலைநாட்டணும், அதுக்கு நான் பொறுப்பாக இருக்கணும். ஏனையவர்களையும் அல்லாஹ்வோட கொண்டு வந்து தொடர்பு படுத்துறதுக்கு நான் காரணமாக இருக்கணும். ஒவ்வொரு முஸ்லிமும் காரணமாக இருக்கணும், ஒவ்வொரு வாலிபரும் காரணமாக இருக்கணும், ஒவ்வொரு ஆணும் காரணமாக இருக்கணும், ஒவ்வொரு பெண்ணும் காரணமாக இருக்கணும், ஒவ்வொரு குழந்தையும் காரணமாக இருக்கணும். அதுக்கு பின்னால்தான் ஒவ்வொரு ஆலிம், ஒவ்வொரு தலைவர், ஒவ்வொரு ஆசிரியரும் காரணமாக இருக்கணும். இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதன்டையும் இந்த சிந்தனை இருக்கணும். நான் அல்லாஹ்ட பிரதிநிதியாக வாழ்றேனா, அல்லாஹ்ட கட்டளைகளை தலைக்கு மேல வச்சு மதிக்கிறேனா, நான் அல்லாஹ்வை பயப்படுறேனா, ஏண்ட குடும்பத்தை அல்லாஹ்வின் பக்கம் வழி நடத்துறேனா, ஏண்ட தரப்பட்ட ரிஸ்குகளை நான் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் செலவழிக்கிறேனா, ஏண்ட சமூக சிந்தனையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, ஏண்ட சுற்றுச்சூழலை கரிசனை செஞ்சு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, நான் சமூகத்தில் ஒரு உண்மையான, ஒரு நீதமான, ஒரு அமானிதத்தை பேணக்கூடிய பிரஜையாக வாழ்றேனா, எனக்கு தரப்பட்ட தலைமைத்துவமாக இருக்கலாம், அறிவு ஆற்றலாக இருக்கலாம்,
ஆலிம் என்ற பதவியாக இருக்கலாம், ஆசிரியர் என்ற பதவியாக இருக்கலாம், அரச ஊழியம் என்ற பதவியாக, இவைகளை நான் அல்லாஹ்வுக்காக சரிவர நிறைவேற்றேனா என்றதை மிச்சம் கருத்தில் கொண்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழணும். அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பணம், பொருள், சொத்து செல்வங்களை தந்திருக்கக்கூடிய, தரப்பட்டிருக்கக்கூடிய தனவந்தர்கள் நாங்கள் மிச்சம் சமூகத்தை கர்ச்சனை செலுத்தணும். இன்றைக்கு செல்வம், செல்வாக்கு, இது ரெண்டுக்கும் அல்லாஹ் பெரிய இடத்தை சமூகத்தில் வச்சிருக்கிறான். ஒன்றோ நாங்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம் அல்லது செல்வாக்குள்ளவர்களாக இருக்கலாம். இவர்கள் ஒன்று சேரப்படணும். ஒவ்வொரு ஊர்லையும் தனவந்தர்கள் முன்னுக்கு வாங்க, இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துங்க. உங்களோட பணத்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, உங்களோட வாக்குக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. நீங்க அது நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி இல்லைன்றாலும் சரி, நிர்வாகத்தோட ஒன்றிணைங்க. தனி ஒரு குழுவை இந்த ஊர்ல அமைச்சு, அது வாலிபர்களுக்கு வழிகாட்டலா இருக்கலாம், குறிப்பாக வாலிப பெண்களுக்கு வழிகாட்டலா இருக்கலாம். திருமண பந்தங்கள் இன்றைக்கு நிறைய மாற்றமான வழியில போறதுக்கு காரணம், இன்றைக்கு நிறைய உறவுகள் அதாவது அந்யோன்யம், அதாவது அல்லாஹ்க்கு பொருத்தமான மாதிரி வாழ்றாங்க. இல்லை, ஏன் நல்ல அன்பாக, இரக்கமாக, சந்தோஷமாக வாழ்றாங்க இல்லை இன்றைக்கு குடும்பங்கள். ஏன் வழிகாட்டல் இல்லை. எல்லாரும் போன்ல பார்த்துட்டு, திரைப்படங்களை பார்த்துட்டு நினைக்கிறாங்க இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று சொல்லி. அதல்ல வாழ்க்கை. உண்மையான வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவங்கள் பகரப்பட வேண்டியிருக்குது. நாங்க வாழ்ந்த விதங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குது. இதுக்கு இன்றைக்கு குறிப்பான, அதாவது வழி நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க, வழி நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறாங்க. இவர்களை தொடர்பு படுங்க, மஸ்ஜிதுக்கு கொண்டு வாங்க, மாணவர்களுக்கு பாடம் நடத்துங்க, திருமணம் செய்ய இருக்கிறவங்களுக்கு பாடம் நடத்துங்க, திருமணம் செஞ்சிருக்கிறவங்களுக்கு பாடம் நடத்துங்க, வாலிபர்களுக்கு போதைப் பொருட்களை பத்தி சொல்லிக் கொடுங்க, அதுல பாரதூரத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க. இதுல போனவங்க யாரும் நல்ல முறையில திரும்பி வரல. இவைகள் தெரியாதனமாகத்தான் இன்றைக்கு எங்களோட வாலிபர்கள் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இது விளைவுகள், பாதிப்புகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டா, நான் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் ஒரு வாலிபர் பிரச்சனைப்பட்ட நேரம் அவரோட கதைச்சி, மிச்சமில்லை வெறுமனே இந்த பெரியவர்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையான பேசிக்கான சில போதைப் பொருளுடைய பாரதூரத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். அந்த மாணவர் சொல்றாரு, மௌலவி இப்படி எங்களுக்கு யாரும் சொல்லி தரலே, அந்த நானை விற்கிறேன்னு வாங்க சொன்னாரு, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரீயா தந்தாரு, இப்ப நான் இதுக்கு அடிமை ஆயிட்டேன், ஆனா யாரும் இதில் உள்ள பாரதூரத்தை பத்தி சொல்லல, நான் இன்பத்தை மட்டும்தானே கண்டேன் என்றாரு. தெரியாத்தனத்துல, அதியாத்தனத்துல செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்க அவங்கள சும்மா குறை சொல்லி மட்டும் போதாது, வழிநடத்தல் செய்யப்படணும். அதுக்கு பின்னால்தான் அவர்களுக்கு வழிகாட்டலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு வேண்டுகோள் தனவந்தர்களிடத்துல, மாஷா அல்லாஹ், இன்றைக்கு எல்லா ஊர்களையும் நீங்க பார்க்கலும் மஸ்ஜிதுகளுடைய இடவசதி தேவைகள் நிரப்பமாகுவதற்காக வேண்டி இன்றைக்கு மஸ்ஜிதுகள் உடைச்சி கட்டப்படுது. மஸ்ஜித் அலங்கரிக்கிறன்றது மட்டும் நோக்கம் அல்ல, மாற்றமாக மஸ்ஜிதுகள் புனர் நிர்மாணம் செய்யப்படணும். இன்றைக்கு இந்தியர்களிடத்திலையும் பாகிஸ்தான் உள்ளவர்களிடத்திலையும் அரபிகள்கிட்ட கூட நாங்க பார்த்த ஒரு விஷயம்தான், எந்த ஊருக்கு போனாலும் வீட்டை விட பள்ளி அழகா இருக்கும். ஒரு டெக்னாலஜி உண்டு, ஒரு ஏர் கண்டிஷனாக இருக்கலாம், ஒரு கூலராக இருக்கலாம், முதலாவது பள்ளிக்கு கொண்டு வந்தா தான் வீடுகளுக்கு கொண்டு வருவாங்க. முதலாவது பள்ளிக்கு எடுத்து வச்சிருவாங்க அந்த டெக்னாலஜியை. ஏசி பண்றதா இருந்தா வீட்டை ஏசி பண்ண மாட்டாங்க, முதலாவது பள்ளியை தான் ஏசி பண்ணுவாங்க. அவ்வளோ பள்ளியோட இணைஞ்ச மக்கள், பள்ளிய மதிக்கக்கூடிய மக்கள் வெளியில இருக்கிறாங்க, எங்களுக்கு பாடமாக இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து நாங்க பாடம் பெறுவோம், படிப்பினை பெறுவோம், நாங்க எங்கட பள்ளியை அழகா வைப்போம். இந்த பள்ளியுடைய கட்டுமான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கு நினைக்கிறேன். அதனால நிறைய உதவிகள் தேவைகள் இருக்குது. நிறைய தனவந்தர்கள் ஊர்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தனவந்தர்கள் வெளியில் இருக்கலாம், அவர்களையும் தொடர்பு படுத்தி இந்த பள்ளி கட்டுமான வேலை அவசரமாக முடிச்சு அழகான ஒரு பள்ளியை ஊர்ல வச்சிருங்க. அதே மாதிரி பள்ளி அழகுபடுத்துற மாதிரி அமல்களை கொண்டும் அழகுபடுத்துங்க, நிகழ்ச்சிகளை கொண்டு அழகுபடுத்துங்க, மக்களை கொண்டு அழகுபடுத்துங்க. இந்த கூட்டம், இந்த ஜும்மா உங்களுக்கு கடமை போலதான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் சுபகம் கடமை. சுபகுக்கு வெறுமனே 3 சஃப் 4 சஃப் எல்லா பள்ளியிலையும், இந்த ஜும்மாக்கு எல்லாரும் நம்ம ஜும்மா மட்டும் தான் கடமை மாதிரி.
நாங்க ஜும்மா முஸ்லிம் இல்லை, நாங்க முஸ்லிம்கள். எப்படி ஒவ்வொருத்தரும் ஜும்மாக்கு வாரீங்களோ இதே கடமை தான் இன்னைக்கு சுபஹுக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு அசருக்கும் இதே மாதிரி தான் ஃபர்லு. ஜும்மா மட்டும் என்ன வித்தியாசம், தனியா தொழுதா சேராது, பள்ளியில வந்து தொழுதா மட்டும் தான் சேரும். அசரும் பள்ளியில தான் நீங்க தொழணும், சுபஹும் பள்ளியில தான் தொழணும். ஆண்களுக்கு பள்ளி தான் கட்டப்பட்டிருக்குது. வெறுமனே ஜும்மாவுக்கு மட்டும் கட்டுறதா இருந்தா பள்ளி கட்ட தேவையில்லை. ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் தானே ஒரு டென்ட்டை போட்டு பாய போடலாம், கிழமையில ஒரு நாள் தானே. எல்லா நேரமும் பள்ளி நிறையணும், மக்கள் பள்ளியோட தொடர்புள்ளவராக மாறணும். இப்படிப்பட்ட பிரஜைகளாக, இப்படிப்பட்ட முஸ்லிம்களாக, இப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்றதுக்கு அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய அமல்கள் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. எங்களுடைய சிந்தனைகள் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எங்களோட எல்லா பாவங்களையும் மன்னிச்சு மறைச்சி அல்லாஹ் சுவனபதியில கொண்டு போய் சேர்த்திடுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.